ஆரம்பிக்கலாமா? வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி உலக புத்தக தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. பொதுவாக ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி என்றாலே உலக புத்தக தினம் என்பது புத்தகத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு என்றும் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். ஏப்ரல் 23 புத்தக தினமாக அறிவிப்பதற்கு காரணம், அன்றுதான் ஷேக்ஸ்பியர் பிறந்தார். ஆகவே ஷேக்ஸ்பியருடைய பிறந்த நாளை தான் நாம் உலக புத்தக தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் புத்தகங்களினுடைய இடம் எப்படி இருக்கிறது? முன்போல் புத்தகங்கள் வாசிப்பவர்களுடைய எண்ணிக்கை இல்லை, அது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் பரவலாக ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனால் உண்மை என்னவென்றால், புத்தகத்திற்கு மாற்றாக எதையுமே நாம் சொல்ல முடியாது. என்னதான் நீங்கள் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் கணினியின் மூலமாகவோ அல்லது ஃபேஸ்புக், ட்விட்டர், டேப் என்றெல்லாம் சொல்லுகின்ற அவற்றின் மூலமாகவோ ஒரு முழுவதையும் படிப்பது என்பது இயலாத காரியம். பொன்னியின் செல்வன் போன்ற நாவலையோ, சிவகாமியின் சபதம் போன்ற கல்கியின் நாவலையோ, அல்லது உலக புகழ்பெற்ற நாவலாசிரியர் டால்ஸ்டாயினுடைய அண்ணா கரீனாவையோ, வாரன் பீஸையோ, ஆல்பர்ட்ஸ் லைஃப் ஆஃப் நெப்போலியனையோ நீங்கள் இந்த நவீன கணினி வாயிலாக படிப்பது என்பது இயலாத காரியம். வேண்டுமானால் அவசரத்திற்கு உடனடியாக ஏதேனும் ஒரு தகவலை திரட்டுவதற்கு நாம் இவற்றையெல்லாம் பயன்படுத்த முடியுமே தவிர, புத்தகத்தை படிப்பதை போன்ற, அதுவும் ஒரு நல்ல புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு நாம் நம்மை மறந்து அதை ஆழ்ந்து படிக்கின்ற போது ஏற்படுகிற இன்பம் இருக்கிறதே, அதற்கு ஈடு இணையே இல்லை. ஒரு தாய் நீண்ட நாள் மகப்பேறு இல்லாமல் வருந்துகிற ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றால் அதை எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவாளோ, அதுபோல நாம் தேடுகிற புத்தகம், நாம் நீண்ட நாள் படிக்க விரும்புகிற ஒரு புத்தகம் நம் கையில் கிடைக்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சியும், அதை நாம் கையில் வைத்து படிக்கின்ற போது ஏற்படுகிற மகிழ்ச்சிக்கும் ஈடு இணையே கிடையாது. ஆகவே புத்தகத்திற்கு மாற்றாக எதுவும் வர இயலாது என்று சொல்கிறார்கள். நான் 2009 லண்டன் மாநகரம் சென்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், உலகத்தில் உள்ள மிகப்பெரிய விமான நிலையங்களில் ஒன்று லண்டனில் உள்ள ஹீத்ரூ ஏர்போர்ட் ஆகும். ஏறத்தாழ ஒரு 1500 விமானங்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து வருகின்றன. 1500 விமானங்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஒரு நாளைக்கு அங்கிருந்து கிளம்புகிறது. அங்கே அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய புத்தக கடையில் நான் சென்றிருந்த போது, மிகப்பெரிய புத்தக கடைகளில் எல்லாம் எல்லா புத்தக அலமாரிகளிலும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது ஹாரி பாட்டருடைய நாவல் மட்டும்தான். ரவுலிங்கினுடைய அந்த நாவல் தொகுதி 1, 2, 3வது பாகம் மட்டும் வைத்து இந்த மூன்றும் மலிவு விலையிலே 3 பவுண்டுக்கு 1 பவுண்டுக்கு அளிக்கப்படும் என்றெல்லாம் விளம்பரம் செய்திருந்தார்கள். புத்தக கடையில் வேறு எந்த புத்தகமும் இல்லை. திரும்புகிற பக்கமெல்லாம் ரவுலிங்கினுடைய ஹாரி பாட்டர் நாவல் தான் இருந்தது. நான் அந்த புத்தக கடைக்காரரிடம் கேட்டேன், இந்த 21ஆம் நூற்றாண்டில் புத்தகங்களை வாசிப்பவர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டதாகவும் புத்தகங்களை வாங்குவர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டதாகவும் சொல்கிறார்களே, நீங்கள் புத்தக கடை பூராவும் ஒரு புகழ்பெற்ற நாவலாசிரியர் நாவலை மட்டும் வைத்திருக்கிறீர்களே என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், என்னதான் அறிவியல் வளர்ச்சி அடைந்து தொழில்நுட்பம் பெருகி நவீன கருவிகள் எல்லாம் வந்தாலும் கூட புத்தகத்திற்கு மாற்றாக எதையும் நீங்கள் சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்து புத்தகம் வாங்குபவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதே தவிர குறைந்தபாடில்லை என்று சொன்னார். ஆகவே இன்று உலகத்தில் ஏறத்தாழ பல்வேறு மொழிகளில் 35 கோடி பிரதிகள் ஹாரி பாட்டரின் நாவல் விற்றதாக சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் புக்லாண்டில், லேண்ட்மார்க்கில், அந்த பழைய ஜெமினி ஸ்டுடியோ இருந்த அந்த காம்ப்ளெக்ஸில்
லேண்ட்மார்க் புத்தக நிலையத்தில் ஹாரி பாட்டரினுடைய 4ஆம் தொகுதி வருகிறது என்றால் விடியற் காலையில் இருந்து கியூவில் நின்று மதியம் 2 மணிக்குள் வந்த அத்தனை பிரதிகளும் விற்று தீர்ந்து விட்டன என்றும் எஞ்சி இருக்கக்கூடிய 100-200 பேருக்கு பிரதிகள் இல்லை என்றும் சொல்கின்ற நிலை இன்றும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே புத்தகம் என்பது மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு அறிவு வளர்ச்சிக்கான சாதனம். நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்ப்பீர்களேயானால் உலக வரலாற்றில் 2 மாபெரும் புரட்சிகள் நடந்ததாக சொல்லுவார்கள். ஒன்று அமெரிக்க புரட்சி, இன்னொன்று பிரெஞ்சு புரட்சி. 4/7/1776 அமெரிக்க புரட்சி தோன்றியது. அது நடந்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு 4/8/1789 பிரெஞ்சு புரட்சி நடந்தது உலகத்தில். ஆகவே வரலாற்று ஆசிரியர்கள் இந்த அமெரிக்க புரட்சியும் பிரெஞ்சு புரட்சியும் மிக முன்னிலைப்படுத்தி சிறப்பாக சொல்வார்கள். ஆக இந்த 2 புரட்சிக்கும் வித்திட்டதாக சொல்லப்படுகிறவை நூல்கள் தான். குறிப்பாக அமெரிக்க புரட்சி துவங்குவதற்கு தாமஸ் பெயினினுடைய காமன் சென்ஸ் என்ற நூல் காரணமாக இருந்தது என்று சொல்வார்கள். அந்த தாமஸ் பெயினுடைய காமன் சென்ஸ் என்ற நூல் ஒரு சிறிய நூல் தான். ஆனால் அந்த நூல் அமெரிக்காவிலே ஏற்படுத்திய மாற்றமும், அதை போன்றே உள்நாட்டு யுத்தம் தொடங்குவதற்கு ஹாரியட் பிக்சர் ஸ்டவ்வினுடைய அங்கிள் டாம்ஸ் கேபின் என்ற நாவலும் மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அடிமைத்தலையை அறுத்தெறிந்த அப்ரஹாம் லிங்கனால் போற்றப்பட்ட ஒரு நாவல் அந்த ஹாரியட் பிக்சர் ஸ்டவ்வினுடைய அங்கிள் டாம்ஸ் கேபின் என்ற நாடகமாகும். அடிமைத்தலையை அறுத்தெறிந்து விட்டு அந்த உள்நாட்டு போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஐக்கிய அமெரிக்க நாட்டை கட்டி காத்த பெருமைக்குரிய அப்ரஹாம் லிங்கன் அந்த வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக நடத்தப்பட்ட அந்த நாடகத்தை பார்ப்பதற்காக நாடகத்தினுடைய அரங்கிலே இருக்கிற பொழுதுதான் ஒரு நிறவரி கொண்ட பூத் என்ற ஒரு இளைஞன் அவரை பின்னால் நின்று சுட்டுக் கொன்றதாக வரலாறு சொல்கிறது. ஆகவே அமெரிக்க புரட்சிக்கு துவங்குவதற்கு காரணமாக இருந்தது தாமஸ் பெயினுடைய காமன் சென்ஸ் என்ற நூல். அந்த உள்நாட்டிலே நிறவெறி ஒழியவும் அடிமைத்தலை அறியவும் அறவே ஒழிய வேண்டும் என்பதற்கும் காரணமாக இருந்ததும் அங்கிள் டாம்ஸ் கேபின் என்ற ஒரு நாவலாக இருக்கிறது. உலகத்தில் அமெரிக்க புரட்சிக்கும் பிரெஞ்சு புரட்சிக்கும் இன்னொரு மிகப்பெரிய காரணியாகவும் அந்த 2 புரட்சிக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட பிரகடனத்தில் இருக்கக்கூடிய வாசகங்களும் யாருடைய வாசகங்கள் என்றால் உலகம் போற்றுகின்ற சிந்தனையாளன் பிரெஞ்சு நாட்டினுடைய அறிஞன் ரூசோ எழுதிய சோசியல் கான்ட்ராக்ட் என்ற நூலாகும். அந்த சோசியல் கான்ட்ராக்ட் என்ற நூல் அன்றைய பிரெஞ்சு அரசால் தடை செய்யப்பட்டது. 1712 இருந்து 1778 வரை வாழ்ந்த ரூசோ எழுதிய மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று அந்த சோசியல் கான்ட்ராக்ட். அதை தமிழ்நாட்டில் சேர்ந்த வரலாற்று அறிஞர் சாமிநாத சர்மா சமுதாய ஒப்பந்தம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த நூலினுடைய சிறந்த வாசகம், எல்லோராலும் மேற்கோள் காட்டப்படுகின்ற ஒரு வாசகம், மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் எவரிவேர் ஹி இஸ் இன் செயின்ஸ். மனிதன் பிறக்கும் போது சுதந்திரமுள்ளவனாக பிறக்கிறான், ஆனால் இறக்கும் வரை அடிமையாகவே இருக்கிறான் என்ற வாசகமாகும். இந்த நூல்தான் பிரெஞ்சு புரட்சிக்கும் காரணமாக இருந்தது. இந்த நூலில் இருக்கக்கூடிய வாசகம்தான் இன்று அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய சுதந்திர தேவியினுடைய சிலைக்கினுடைய பீடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அமெரிக்க நாட்டினுடைய அரசியல் சாசனத்திலும் பிரெஞ்சு நாட்டினுடைய அரசியல் சாசனத்திலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள் சோசியல் கான்ட்ராக்டில் இருந்து எடுக்கப்பட்டவைதான். ஆகவே இந்த ரூசோ என்ற அறிஞருடைய அந்த சோசியல் கான்ட்ராக்ட் என்ற நூல் 2 புரட்சிகளுக்கு காரணமாக இருந்தது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. உலகில் இதுவரை தோன்றிய சிந்தனை மாற்றத்திற்கும் மக்களிடத்திலே நிலையான ஒரு
எண்ணப்பதிவை ஏற்படுத்தி இருக்கின்ற சிந்தனையாளர்கள் 5 பேர் என்று சொல்வார்கள். அந்த 5 பேருடைய நூல்கள் தான் உலக வரலாற்றிலேயே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்வார்கள். முதல் நூல் எவ்ரிதிங் லைஸ் இன் தி மைண்ட் என்ற வாசகம். எவ்ரிதிங் லைஸ் இன் தி மைண்ட் என்பது மோசஸ் சொன்ன வாசகம். அது ஓல்டு டெஸ்ட்மெண்டிலே இருக்கக்கூடியது. அதுதான் யூதர்களுடைய இனத்தினுடைய நூலாக கருதப்படுகிறது. அந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட். அதை எடுத்து எவ்ரிதிங் லைஸ் இன் தி ஹார்ட் என்று ஜீசஸ் சொன்னார். அது ஜீசஸினுடைய பைபிள் நியூ டெஸ்ட்மெண்ட் தோன்றுவதற்கு காரணமாகிறது. மூன்றாவது எவ்ரிதிங் லைஸ் இன் தி பெல்லி என்ற கார்ல் மார்க்ஸ் அவர் எழுதிய கேபிட்டல் என்ற நூல். எல்லாவற்றுக்கும் மூல காரணம் இந்த பசி, இந்த வயிறு. நான்காவது எவ்ரிதிங் லைஸ் இன் செக்ஸ் என்று 1899 சைக்கோ அனாலிசிஸ் தியரியை வெளியிட்ட சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய அந்த தியரி ஆஃப் ட்ரீம்ஸ், அவருடைய சைக்கோ அனாலிசிஸ் தியரி, அவருடைய நூல். ஐந்தாவது எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டிவ், அந்த ரிலேட்டிவ் தத்துவத்தை, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கூறிய இன்ஸ்டினுடைய தத்துவம். இந்த 5 தத்துவங்கள் தான் உலகத்தில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியதாகவும் சொல்லுகிறார்கள். இதிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், மோசஸ் ஆகட்டும், ஜீசஸ் ஆகட்டும், கார்ல் மார்க்ஸ் ஆகட்டும், சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஆகட்டும், இன்ஸ்டின் ஆகட்டும், 5 பேருமே யூத இனத்தை சார்ந்தவர்கள். ஆக உலக சிந்தனையிலே பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்திய சித்தாந்தங்களுக்கு காரணமாக இந்த 5 பேரும் யூத இனத்தை சார்ந்தவர்கள். மறந்து விடாதீர்கள். எவ்ரிதிங் லைஸ் இன் தி ஹெட், எவ்ரிதிங் லைஸ் இன் தி ஹார்ட், எவ்ரிதிங் லைஸ் இன் தி belly, எவ்ரிதிங் லைஸ் இன் தி செக்ஸ், எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டிவ். இந்த 5 தத்துவங்கள். ஆகவே உலகத்தின் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டதே இத்தகைய சித்தாந்தங்களை தாங்கிய நூல்கள் தான். குறிப்பாக அமெரிக்க புரட்சிக்கு பிறகு USA என்பது அமெரிக்க ஐக்கிய நாடு யுனைடெட் கிங்டமிலிருந்து பிரிந்து சுதந்திரம் பெற்றது. அந்த சுதந்திர பிரகடனத்திலே இருக்கக்கூடிய வாசகங்கள் ரூசோ எழுதிய வாசகங்கள். அதே போலவே பிரெஞ்சு புரட்சி, மனித உரிமைகள் பற்றிய சாசனம், இவையும் அந்த ரூசோவினுடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்டவைதான். ஆகவே உலகத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திய சித்தாந்தங்கள் என்று சொல்லக்கூடியவை மிக முக்கியமானது என்று சொன்னால், அடுத்து வரலாற்று ரீதியாக 1848 கார்ல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் வெளியிட்ட தி மேனிஃபெஸ்டோ ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் அறிக்கையினுடைய பிரகடனம். அது உலகத்தில் காலங்காலமாக இருந்து வந்த ஒரு கருத்துக்கு மாறாக, ஒருவன் ஏழையாகவும் மற்றொருவன் பணக்காரனாகவும், ஒருவன் முதலாளியாகவும் இன்னொருவன் தொழிலாளியாகவும், ஒருத்தன் பணக்காரனாகவும் இன்னொருத்தன் பாட்டாளியாகவும், இப்படியெல்லாம் இருப்பதற்கு இந்த ஏற்ற தாழ்வுகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், காலங்காலமாக சொல்லி வந்த காரணம் அவனுடைய தலையெழுத்து, அவன் பிறந்த நேரம் அப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். விதியின் பேரிலே தங்களுடைய கருத்தை செலுத்தி அதன் பேரிலே சுமையை போட்டு தப்பித்துக் கொண்டிருந்த மனித வர்க்கத்தில் இவையெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட பிரிவினைகள். இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமே இந்த பணக்காரன் ஏழை என்ற நிலைக்கு காரணமே மனிதனால் உருவாக்கப்பட்ட நிலைமைகள் தான் காரணம் என்று சொல்லி முதலாக இந்த அடிமை சங்கிலியை அறுத்தெறிவதற்கு ஒரு சித்தாந்தத்தை தந்த கார்ல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் அறிக்கையை வெளியிடுகிறார். அது 1848. அது தொழில் புரட்சி தோன்றிய அந்த காலகட்டத்தில் வந்தபொழுது மிகப்பெரிய மாற்றத்தை உலகத்திலே தோற்றுவித்தது. அடுத்து 1859 சார்லஸ் டார்வினுடைய அந்த பரிணாம தத்துவம். இந்த பரிணாம தத்துவம் என்பதுதான் காலங்காலமாக மனிதன் இறைவனால் படைக்கப்பட்டான் என்ற கருத்துக்கு மாறாக
மனிதன் இயற்கையினாலே பரிணாம தத்துவத்தின் காரணமாக வளர்ந்தவன் என்ற சித்தாந்தம் ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றத்தை மனிதனிடத்தில் எழுதியது. அதுவரை இருந்த எல்லா நூல்களிலும் சொல்லப்பட்டுள்ள அந்த கடவுள் தத்துவங்கள் எல்லாம் பொய்யாகி போய்விட்டன. ஆக சார்லஸ் டார்வின் 1859 சொன்ன அந்த பரிணாம தத்துவம் மிகப்பெரிய மாற்றத்தை உலகத்தில் ஏற்படுத்தியது. அதன் பிறகு 1899 சிக்மண்ட் ஃப்ராய்டு என்னுடைய சைக்கோ அனாலிசிஸ் தியரி காலங்காலமாக பெண்களை பேய் பிடித்து ஆட்டுகிறது, பிசாசு பிடித்து ஆட்டுகிறது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் ஒன்றை மறந்து விடுகிறோம். இந்த பேயும் பிசாசும் காலங்காலமாக ஏன் பெண்களை மட்டும் பிடிக்கிறது, ஆண்களை ஏன் பிடிப்பதில்லை என்றெல்லாம் நான் நினைப்பதில்லை. ஆனால் சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் அது உடலிலே ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சியின் காரணமாக உருவாவது, அதற்கு பேயும் காரணமல்ல, பிசாசும் காரணமல்ல, பில்லி சுன்னியம் எல்லாம் இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கி ஒரு புதிய தத்துவத்தை கருத்தை நம்மிடையே வைத்து மனிதனிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஆகவே 1848, 1859, 1899 இந்த 3 ஆண்டுகளும் உலகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வித்திட்டது என்று சொல்வார்கள். இவையெல்லாம் அந்த மாமேதைகளுடைய சிந்தனையை தாங்கிய புத்தகங்கள் ஏற்படுத்திய விளைவுகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே சென்ற நூற்றாண்டில் உலகமே கண்டு வியந்த ஒரு மாபெரும் மக்கள் புரட்சி எது என்று கேட்டால் சோவியத் ஒன்றியத்திலே மாமேதை லெனின் தலைமையிலே நடந்த புரட்சியாகும், ரஷ்ய புரட்சியாகும். அந்த ரஷ்ய புரட்சி தோன்றுவதற்கு காரணம் மார்க்சினுடைய சித்தாந்தம். ஆனால் 1917 விடுதலை பெற்ற, அக்டோபர் புரட்சியின் மூலமாக விடுதலை பெற்ற ரஷ்யா மிக குறுகிய காலங்களில் ஒரு 10 ஆண்டு காலத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. லெனின் ரஷ்யாவை பொதுவுடைமை சமுதாயம் என்று அறிவித்த போது அந்த நாட்டிலே படித்தவர்களுடைய எண்ணிக்கை 2%. ஆனால் லெனின் மறைந்து ஸ்டாலினுடைய ஆட்சி ஏற்பட்டு ஒரு 4 ஆண்டுகளில் 1927-28களிலேயே ரஷ்யாவில் படித்தவர்களுடைய எண்ணிக்கை 98ஆகவும் கல்லாதவர்களுடைய எண்ணிக்கை 2%ஆகவும் மாறியது. இதற்கு என்ன காரணம் என்று உலகமே கண்டு ஒரு பெரிய ஆச்சரியக்குறியை ஏற்படுத்திய போது இந்தியாவிலே முதலாக இலக்கியத்திற்கான நோபல் பரிசை 1913 பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் தனக்கு கிடைத்த அந்த பெரும் தொகையை கொண்டு நம் பாரதத்தினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கலாசாலையை, இயற்கையோடு இயந்த கல்வியை புகட்ட கொண்ட சாந்திநிகேதனையும் விஸ்வபாரதியையும் கல்கத்தாவிலே தோற்றுவிக்கிறார். அதனுடைய வளர்ச்சிக்காக உலகம் பூராவும் சென்று அவர் சொற்பொழிவாற்றி நிதி சேகரிக்கிறார். சோவியத்தினுடைய 10 ஆண்டு கால வளர்ச்சி எல்லோராலும் பேசப்பட்ட காலத்தில் தன்னுடைய அந்த சர்வகலாசாலையில் இந்த மாற்றம் பற்றி அறிந்து வர வேண்டும் என்று கருதிய தாகூர் அவர்கள் ரஷ்யாவுக்கு சென்று இந்த விரைவான மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று ஆராய்வதற்காக சுற்றுப்பிரயாணத்தை மேற்கொள்கிறார். அப்படி மேற்கொண்ட போது ஒரு தொடக்க பள்ளிக்கு செல்கிறார். அங்கே ஒரு 7-8 வயது நிரம்பிய குழந்தைகள் எல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து இந்த கணிதத்தை கற்பதற்கான அபகஸ் என்ற கருவியை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர். தாகூர் அவர்கள் அந்த சிறுவனை பார்த்து, தம்பி, நான் இப்பொழுது உனக்கு ஒரு கணக்கு போடுவேன், அதற்கான விடையை நீ சொல்லுவாயா என்று கேட்கிறார். அந்த இளைஞன் சிறுவன், கேளுங்கள், தெரிந்தால் சொல்லுகிறேன் என்கிறார். உடனே கேட்கிறார், 5 ரூபாய்க்கு வாங்கிய ஒரு பொருளை நீ 8 ரூபாய்க்கு விற்றால் என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். உடனே அந்த சிறுவன் சொல்கிறான், ரஷ்யாவில் சிறை தண்டனை கிடைக்கும் என்று சொன்னான். உடனே தன்னுடைய அருகில் இருந்த உதவியாளரை பார்த்து தாகூர் சொன்னார், ரஷ்யாவின் விரைவான மாற்றத்திற்கான காரணத்தை நான் புரிந்து கொண்டேன். ஆகவே பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சு கருத்துக்களை பாய்ச்சாமல் ஆக்கபூர்வமான கருத்துக்களை அங்கே விதைத்ததின் காரணமாக தான்
ஜார் ஆட்சியில் இருந்து விடுபட்ட ரஷ்யா ஒரு 10 ஆண்டு காலத்தில் 2% இருந்த படித்தவர்களின் எண்ணிக்கையை 98% மாற்றியது. இரண்டாவது உலக யுத்தத்தை ஒரு 22 ஆண்டு காலத்திலே அது எதிர்கொள்ள வேண்டி வந்தது. அதை ஸ்டாலின் மிக துணிவாக எதிர்கொண்டு 1945 இரண்டாம் உலகப் போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு காரணமாக இருந்தது ரஷ்யா. ஆகவே ஒரு 28 ஆண்டுகளில் உலகம் கண்டு வியக்கக்கூடிய ஒரு பொதுவுடைமை சமுதாயத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்தது என்ன என்று அறிவதற்காக உலகம் போற்றுகின்ற மிக பெரும் எழுத்தாளராக செய்தியாளராக கருதப்படுகின்ற வென்டல் வெட்கி என்பவர் தி ஒன் வேர்ல்ட் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அவர் அந்த நூல் வந்த சில நாட்களிலேயே 1,00,000 பிரதிகள் விற்பனையாகியது. அவர் ரஷ்யாவுக்கு சென்று இந்த விரைவான மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பதை அறிவதற்காக சுற்றுப்பிரயாணத்தை மேற்கொள்கிறார். சைபீரியா உங்களுக்கு தெரியும், உலகின் வடகோடியிலே உள்ளது. பனி மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே யாகுட்ஸ்கி என்னும் ஊருக்கு அவர் செல்கிறார். அந்த ஊரில் உள்ள மக்களுடைய ஜனத்தொகை 50,000. அந்த ஊருக்கு சென்றவுடன் இங்கே பார்க்கத்தக்க இடம் எது என்று அந்த மக்களிடத்தில் கேட்கிறார். இங்கே ஒரு சிறந்த நூலகம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு பனியினால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷப்பனி மிக்க நம்மை போன்றவர்களால் எதிர்கொள்ள முடியாத அந்த பனி பிரதேசத்திலே யாகுட்ஸ்கி என்ற ஒரு சிறு கிராமத்தில் 50,000 மக்களே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய நூலக கட்டடத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட வென்டல் வெல்கி அந்த நூலகத்தை உள்ளே சென்று பார்க்கிறார். அந்த நூலகத்தில் 5.5 லட்சம் புத்தகங்கள் இருக்கின்றன. ஒருவருக்கு 11 புத்தகங்கள் வீதம் இருந்தது என்று அவர் கணக்கு சொல்கிறார். நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம்? கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவோம். ஆனால் லெனின் சொன்னார், லெனின் இல்ல நூலகம் இல்லாத ஊரும் ஒரு ஊரா என்று சொன்னார். ஆகவே இந்த யாகுட்ஸ்கி என்ற சிறிய கிராமத்தில் 50,000 மக்கள் வாழ்கின்ற கூடிய இந்த கிராமத்தில் 5.5 லட்சம் புத்தகங்களை கொண்ட ஒரு மனிதனுக்கு 11 புத்தகங்கள் வீதம் என்று இருக்கக்கூடிய அந்த நூலகத்தை பார்த்து வென்டல் வெல்கி எழுதுகிறார், ரஷ்யாவின் விரைவான மாற்றத்திற்கான காரணத்தை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே புத்தகம் வாசிப்பு என்பது மக்களிடத்திலே அறியாமையை போக்குவதோடு மட்டுமில்லை, அவர்களை உணர்வு மிக்கவர்களாகவும் ஆக்குகிறது, செயல்திறன் மிக்கவர்களாகவும் ஆக்குகிறது. ஆகையினால்தான் உலகத்தில் பின்தங்கிய நாடுகள் எல்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்விக்கு செலவிடுகிற தொகையை ஒரு முதலீடாக, ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக கருதி அதை முன்னிறுத்தி எடுத்து சென்ற காரணத்தினாலேதான் விரைவான மாற்றத்தை எல்லாம் கண்டு சாதாரண நாடு வல்லரசாக மலர்வதற்கு காரணமாக இருந்தது. ஆகையினால்தான் புகழ்பெற்ற இயற்கை கவிஞன் வேர்ட்ஸ்வொர்த் சொல்றான், my never failing friends are they with whom I talk day by day என்று சொல்லுகிறான். ஆகவே ஒரு மனிதனுக்கு இணைபிரியாத கைவிடாத ஒரு நண்பன் யார் என்று கேட்டால் புத்தகம்தான். ஆகவே you ought to read books as you take medicine, not by advertisement but by advice. நீங்கள் கட்டாயமாக புத்தகத்தை படிக்க வேண்டும். அது விளம்பரங்களை பார்த்து அல்ல, நல்ல ஆண்டோர்கள் சான்றோர்கள் சொன்ன அறிவுரையின்படி படிக்க வேண்டும். ஆகவே books must be few and well chosen என்று சொல்வார்கள். நாம் ஒவ்வொருவருக்கும் சில புத்தகங்கள், ஓரிரு புத்தகங்கள் நம்முடைய புத்தகங்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் படித்தேன் சொல்லிக் கொள்வதை